ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து நவம்பர் 14க்கான நியூஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. ஸோ நம்ம எல்லாரும் இன்னும் மனதளவுல குழந்தைகளாவே இருந்தாதான் நம்மளுக்கு நோய் நொடிகள் இல்லாம நிறைய நாள் சந்தோஷமா வாழ முடியும். அதனால நம்மளும் சில்ட்ரன் தான், நம்மளுக்குள்ளேயும் குட்டி குட்டி சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. ஸோ ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. சரிங்க, நியூஸ்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த வீக் வந்துட்டோம், தேர்ஸ்டே. இப்போ நியூஸ் பேப்பர் ஆக்சுவலி மதுரை நியூஸ் பேப்பர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுதுங்க, டிஜிட்டல் ஃபார்மேட். அதனால சம்டைம்ஸ் என்னால நியூஸ் போட முடியாம போயிடுது. ஐ அப்பாலஜைஸ் ஃபார் தட். ஸோ அதனால இன்னைக்கு டெல்லி நியூஸ் பேப்பர் ஐ வில் கெட் இட் பை early 7:30. அதனால இன்னைக்கு ஐ ஹவ் ஸ்டார்டட் வித் திஸ் டெல்லி நியூஸ் பேப்பருங்க. ஸோ நம்மளுக்கு எப்படின்னாலும் ரீஜனல் நியூஸ் வேண்டாம், அதனால எனி நியூஸ் பேப்பர் இஸ் ஃபைன் ஃபார் அஸ்ங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, சி ரான்ச்சிங் லான்ச்ட் ஆஃப் விழிஞ்சம் கோஸ்ட் as follow up to artificial reef project in கேரளா அப்படின்னு இருக்குங்க. ஸோ சி லான்ச்சிங் அப்படின்னா என்னதுன்னா, ரான்ச்சிங் அப்படின்னா என்னதுன்னா, மீனை வந்து ஃபிஷரிஸ்ல, அதாவது மீன் பண்ணையில வளர்த்து கொண்டு வந்து கடல்ல விட்டுருவாங்க. ஸோ அதுதான் சி ரான்ச்சிங். இப்ப ஒரு அழியிற இனமான மீன் இருக்கலாம், இல்ல நிறைய வாண்டட் இருக்கு அந்த மீனுக்கு, அதனால நிறைய புடிச்சிட்டு போயிடுறாங்க அப்படின்னா இருந்தா அந்த மீன் பண்ணையில வளர்த்து கொண்டு வந்து திரும்பியும் சீல விட்டுருவாங்க. ஸோ அது பேர் வந்து சி ரான்ச்சிங். ஸோ சர்ப்ரைஸ் ஸ்பைக், இந்த எடிட்டோரியல் ரொம்ப இம்பார்ட்டன்டான எடிட்டோரியலுங்க. நீங்க அதை வாசிச்சு பாருங்க. இன்னையோட டாஸ்கா இந்த எடிட்டோரியலை வச்சுக்கோங்க. ஸோ அக்டோபர் இன்ஃபிளேஷன் வந்து பயங்கர இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. இது வரைக்கும் விலைவாசி ஏற்றம் வந்து இந்த அளவுக்கு இல்ல. ஸோ இதனால பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைக்கப்படும் நம்புறாங்க. என்னன்னா, நம்மள்ட்ட வந்து பையிங் கெப்பாசிட்டி, பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி இருக்குங்க. இப்போ ஒரு 5 ரூபாய்க்கு விற்கிற பொருளை நீங்க 15 ரூபாய் 20 ரூபாய் சொன்னாலும் உங்கள்ட்ட பணம் இருக்கிறதுனாலதான் கொடுத்து வாங்கிடுறீங்க. அப்போ உங்களால வாங்க முடியுதுன்றப்போ பிரைஸ் அவங்க ஏத்தி வச்சுட்டே போறாங்க. இன்ஃபிளேஷனுக்கு அது ஒரு பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி கூடுறதுனாலையும் இன்ஃபிளேஷன் வரலாம். இல்லாட்டினா சப்ளை கம்மி ஆகுறதுனாலையும் இன்ஃபிளேஷன் வரலாம், டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுறதுனாலையும் இன்ஃபிளேஷன் வரலாம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்ஃபிளேஷன், லைக் உங்கள்ட்ட நிறைய மணி சர்க்குலேஷன்னால இன்ஃபிளேஷன் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது ஆர்பிஐ சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் குறைப்பாங்க. ஸோ குறைக்கும் போது நிறைய பேர் லோன்ஸ் ஆஃபர் பண்ணுவோம். ஸோ ஹவுசிங் லோன் வாங்குவோம், கார் லோன், 2 வீலர், பர்சனல், ரீட்டைல் செக்மெண்ட்ல நிறைய லோன்ஸ் வந்து டெலிவர் பண்ற மாதிரி வந்துரும். அப்ப அவங்க பணம் எல்லாம் பேங்க்குக்கு போயிடும். ஸோ மணி சர்க்குலேஷன் குறைஞ்சிரும். ஸோ குறையிற டேர்ம் இன்ஃபிளேஷனும் ஒரு 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 கண்ட்ரோலுக்கு வந்துரும். இப்ப நீங்க 20 ரூபாய்க்கே விருங்க, அதாவது 5 ரூபாய் பொருள் 20 ரூபாய்க்கே விற்கட்டும். பட் உங்கள்ட்ட 20 ரூபாய் இல்ல அப்படின்னா நீங்க வாங்க மாட்டீங்க. அப்ப அந்த இடத்துல டிமாண்ட் குறைய ஆரம்பிச்சுட்டே வரும். பொருள் வேஸ்ட் ஆயிரும்ன்றதுக்காண்டி அதோட பிரைஸும் குறைஞ்சிட்டே வரும். ஸோ இது மாதிரி இன்ஃபிளேஷன் வந்து ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டை வந்து ஒரு டூலா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ரிலேட்டடான ஆர்டிக்கல்ங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் ஃபார் இக்கனாமிக் கான்செப்ட்ஸ்க்கு வந்து மெயினா எல்லா கண்ட்ரியும் பாக்குறது இன்ஃபிளேஷன் ஸ்டேபிளா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிதான். ஸோ இந்த ஆர்டிக்கலை வாசிச்சு பாருங்க. மணிப்பூர் மிசரி, மணிப்பூர்ல தொடர்ந்து பிரச்சனை நடந்துட்டே இருக்குங்க. சென்டர் வந்து ஏதாவது உள்ள தலையிட்டு பண்ணி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல் இருக்குங்க. இன்னையோட வேர்டு வந்து ஸ்க்ரம்ஷியஸ். ஸ்க்ரம்ஷியஸ் அப்படின்னா என்னன்னா, டிலக்டபிள். ஹோம்மேடு கேக்ஸ் ஆர் அப்சல்யூட்லி ஸ்க்ரம்ஷியஸ் அப்படின்னா அப்சல்யூட்லி டெலிஷியஸ் அப்படின்னு அர்த்தங்க. டிலக்டபிள்னா நல்ல சுவைச்சு சாப்பிடுற மாதிரி இருந்துச்சு. லஷியஸ், லஷியஸ் இந்த ஃப்ளஷ் டெலிவரி இருக்குல்லங்க, அது மாதிரி லஷியஸ், டெலிஷியஸ், பிளசன்ட் டேஸ்டிங், யம்மி, அதுதான் வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லா பொலிட்டிக்கல் நியூஸ் நிறைய இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம பிசினஸ் பேஜுக்கு வந்துட்டோம். இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட சேர்மனா அரவிந்த் சிங் சாவ்னே, அவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸ் நிப்டி, நம்மளோட ஷேர் மார்க்கெட் பயங்கரமா, ஸ்டாக் மார்க்கெட் பயங்கரமா விழுக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ 5 month லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க அவங்க, அதை வந்து ரீச் பண்ணிருக்கு. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து விழுந்திருக்கு. மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீலு, அப்புறம் பேங்க் ஸ்டாக்ஸ், இதெல்லாம் வந்து நிறைய விழுந்திருக்கு. யாராவது இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க, ஷேர் இந்த ஸ்டாக்ஸ்ல இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து யுஎஸ் எலெக்ஷன் தான். நிறைய ஒரு 1 வீக்காவே அதை சொல்லிட்டு இருக்காங்க. யுஎஸ்ல ட்ரம்ப்
சார் வந்ததுனால நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இங்க யூஎஸ்ல இருந்து இந்தியால இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாரும் தே ஆர் கெட்டிங் தேர் மணி பேக். ஸோ மணியை வந்து எடுத்துட்டு போறாங்க. இன்னொன்னு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, சைனாவோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து பயங்கர சீப்பரா இருக்கு இந்தியனோடதோட. ஸோ அங்க போய் இன்வெஸ்ட் பண்றதுக்காண்டி நிறைய பேர் வித்ட்ரா பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதனால $14 பில்லியன் வந்து சரிஞ்சிருக்குங்க. வோடோஃபோன் ஐடியா பேர்ஸ் குவார்டர் Q2 லாஸ் டு 7,176 crore இருக்குங்க. பேர்ஸ்னா குறையிறது, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு. ஸ்விக்கி டெபியூட்ஸ் அட் பிரீமியம் ஆஃப் 5.6% ஆன் BSE at ₹412 அப்படின்னா டெபியூட்னா ஃபர்ஸ்ட் டைம்னு அர்த்தங்க. ஃபர்ஸ்ட் டைமா ஸ்விக்கி வந்து பிரீமியத்துல, அதாவது விலை கூடி டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு நம்மளோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். NTPC நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷனோட IPO வருதுங்க. இது மோஸ்ட்லி ஆக்சுவலி இது தெர்மல் பவர் கார்பரேஷன், ஸோ கோல்ல இருந்து தான் எனர்ஜி எடுக்கிறாங்க. பட் இதோட சப்சிடரியா ரெனியூவபிள் எனர்ஜியை வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதனால இதோட மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர் வந்து ரெனியூவபிள் எனர்ஜியா இருக்கு. நீங்க இந்த IPO வாங்குறதா இருந்தா நல்லா அனலைஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இதுல வந்து கொஞ்சம் டிராபேக்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோல் வந்து அவுடேட் ஆயிடும், ரெனியூவபிள் எனர்ஜி தான் அடுத்து வரப்போற கிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டாவது சொல்றாங்கன்னு அதான் உண்மை. அதுக்குதான் கிளைமேட் கான்ஃபரன்ஸ் எல்லாமே போறாங்க. நம்ம இந்தியாவும் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஜீரோ கார்பன் மிஷன் இதெல்லாம், நம்ம ஜீரோ எமிஷன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த NTPC இப்ப இந்த IPO மூலமா ஃபண்ட் ரைஸ் பண்ணி என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட சப்சிடரி ரெனியூவபிள் எனர்ஜி டிபார்ட்மெண்ட், அதாவது இல்ல ஒரு கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நிறைய கடன் இருக்காங்க. அந்த கடன்ஸ் எல்லாம் வந்து இவங்க அடைக்க போறாங்க. சோ அடைச்சிட்டா நம்மளுக்கு எப்படி ரிட்டர்ன்ஸ் வரும்? அதுக்கப்புறம் பட் அந்த கடனுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து காஷன்ஸ், இந்த IPO வாங்குறதுக்கு முன்னாடி காஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலா NTPCயோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படின்றதுக்காண்டி தாங்க நான் இதை சொன்னேன். ஸோ கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பயங்கர ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் மிடில் கிளாஸ்லாம் வந்து இனிமேல் மவுத் ஷட் தான். நிறைய விஷயங்கள்ல ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன் பயங்கர ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. they had fastened their belts. ஸோ எல்லாரும் இருக்க கட்டிக்கிட்டாங்க அவங்கள அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பக்குல இப்ப நடந்த கிளைமேட் கான்ஃபரன்ஸ்ல 2020க்குள்ள 5 trillion கார்பஸ் வந்து ரெடி பண்ணணும். அந்த பணத்தை வச்சு கிளைமேட் ஆக்ஷனுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பிரிட்டிஷ் ரைட்டர் ஹார்வே வந்து புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க புக்கு பேரு ஆர்பிட்டால். அது வந்து இப்போ ஒரு நாள் நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி அந்த இதை வந்து அவங்க எழுதியிருக்காங்க. அவங்க பேர் வந்து சமந்தா ஹார்வே. ஓகேவாங்க, நம்ம சமந்தாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. சமந்தா ஆர்பிட் ஒயிட் போட்டு பழு வளர்க்குறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முந்தி ஒரு ஆடு வரும், ஒயிட் ஆர்பிட் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு, மாடு கூட சிரிச்சா கூட பல்லெல்லாம் மின்னும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபார் ரிமெம்பரன்ஸுங்க. சமந்தா ஆர்பிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புக்கர் பிரைஸ் ரிமெம்பர் பண்றதுக்காண்டி ஜஸ்ட் ஃபார் ஃபன் தாங்க, நத்திங் சீரியஸ். இந்த இடத்துல ஐ ஹாவ் டு ஃபைண்ட் அ மோர் ப்ராக்டிக்கல் சைட் டு த கேம் பிளே, லிட்டில் பிட் மோர் டர்ட்டி அப்படின்னு இருக்குங்க. ஸோ இன்னும் அவருக்கு வந்து ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தாங்க. பட் டர்ட்டியோட ஆக்சுவல் இது வந்து அன்கிளீன், டைடி, அன்டைடி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் டிஸ்ஆனஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களும் இருக்கு. பட் டர்ட்டினா அந்த இன்னொரு பிளேயரை நம்ம வந்து ஃபூல் பண்ணணுங்க. ஸோ நான் இந்த மூவ் பண்ண போறேன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கும் போது நான் வேற ஒரு மூவ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வி நீட் டு ட்ரிக் த ஆப்பனண்ட், அந்த இதுதாங்க சொல்றாங்க. ஸோ ஹீ இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிளேயருங்க. சரிங்க, அதோட இன்னையோட நியூஸ் முடிஞ்சிருச்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் டூ கண்டினியூ யுவர் சப்போர்ட்.